துணையாம இது எப்படி இருக்கு? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும் தான் நான் மன்னிச்சிடுவேன், ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன பார்க்க கூடாது. அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது. இந்த ஏகாம்பரம் பேரை சொன்னா வயசுல இருக்கிற குழந்தை கூட வாய முடியும். அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி பாருங்க, இன்னொரு கையால அவங்க அம்மா வாயையும் மூடும். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா என் வழி, தனி வழி, சீண்டாக. தப்பு என் மேலதான் இருக்கு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளை என்ன பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரத்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all misery. One should know how to control it, otherwise life will become miserable. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.